ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சம்மர் டைமில் ஒரு சில டிப்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளையும் நம்ம குழந்தைங்களையுமே ரொம்பவே சேஃபாக நம்ம இந்த சம்மர் டைமில் பார்த்துக்கலாம். அதுக்கான ஒரு சில டிப்ஸ் தான் நாம் வந்து இங்கே பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காலையில் நாம் எந்திரிச்ச உடனே குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் சரி தலையில் வந்து எண்ணெய் வைக்கிறது ரொம்பவே நல்லது. உடல் சூட்டையும் வந்து குறைக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இந்த வெயில் டைம் ஆனாலே கண்ணில் வந்து பொங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்து வரும். டெய்லியுமே காலையில் எண்ணெய் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல் சூடு வந்து ரொம்பவே குறைஞ்சிடும். நெக்ஸ்ட், வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி வெந்தயத்தை நல்லா வந்து ஊற வச்சு அரைச்சிட்டு நம்ம வந்து அதை நல்லா தலையில் வந்து முடியோட வேர் பகுதியிலேருந்து எல்லா பகுதிகளுக்கும் நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டோம் அப்படின்னா வெயில் காலத்தில் வந்து சூடு அதிகமாகி நம்ம கண்ணெல்லாம் வந்து ஒரு ரெட் கலரில் இருக்கிற மாதிரி கூட இருக்கும். இந்த மாதிரி வெந்தயத்தை அந்த மாதிரி டயத்தில் நம்ம அரைச்சி தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு வந்து ரொம்பவே குளிர்ச்சி ஆகிடும். நம்ம முடிகளுக்குமே அது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு, தண்ணி குடிக்கிறது இந்த டைமில் ரொம்பவே முக்கியம். குழந்தைங்க வந்து தண்ணி வந்து இப்போ நீங்கள் ப்யூரிஃபையர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை பிடிச்சு குடிக்க சோம்பேறிப்பட்டு குடிக்காமல் இருப்பாங்க. ஸோ கிச்சன்லேயும் சரி பெட்ரூம்லேயும் சரி தனித்தனியாக நீங்கள் வந்து தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் கண்டிப்பாக எப்போவுமே வச்சுருங்க. அவங்களே வந்து குடிக்கிற மாதிரியான இடத்துல நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு சோம்பேறிப்படாமல் வந்து கண்டிப்பாக வந்து குடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு, வெயில் டயத்தில் கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஈஸியான ரெசிபிஸ் வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ மார்னிங் நீங்கள் தோசை சுடுறீங்க அப்படின்னா மார்னிங் தோசைக்கும் மதியம் வந்து லஞ்சுக்கும் வந்து சேர்த்தே வந்து சைட் டிஷ் வந்து செய்யுங்க. காலையிலே வந்து லஞ்சுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளோட குக்கிங் டைமும் வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக குறைஞ்சிடும். மார்னிங் காரக்குழம்பு சாம்பார் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அது மதியத்துக்கும் சாதத்துக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெசிபிஸாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நம்மளோட குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் குறையும். நெக்ஸ்ட்டு, வெயில் காலத்துக்கு இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான பழங்கள் வந்து சாப்பிட்றத வந்து பழக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ வந்து வெயில் காலத்தில் தான் வந்து நமக்கு தர்பூசணி, மாம்பழம், முலாம்பழம் இந்த மாதிரி பழங்கள்லாம் கிடைக்கும். விலையும் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். அதில் நீர்ச்சத்தும் வந்து நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பழங்கள் வந்து தினமும் நம்ம அடிக்கடி ஒரு 2 to 3 டைம்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். அதுவும் குழந்தைங்களோட உடம்புல வந்து நீரிழப்பு வந்து குறைக்கும். இந்த மாதிரி பழங்களை அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்தாலே கண்டிப்பாக அவங்க வந்து விரும்பியும் சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு, வெயில் காலம் ஆரம்பித்ததுலேருந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு கிளாஸ் அளவாவது நம்ம வந்து தயிர் போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த தயிர் நீங்கள் இப்போ போட்டுட்டீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் இப்போ பழைய சாதம் இருந்துச்சுன்னா அதில் கலந்து அந்த நீராகாரத்தை நம்ம வந்து குடிக்கலாம். இல்லை மதிய டைம் வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா அதை வந்து நம்ம தண்ணி கலந்து நல்லா மோராக அரைச்சிட்டு அதில் வந்து மல்லி, மிளகாய் இந்த மாதிரிலாம் போட்டு வெயிலுக்கு வெளியிலேருந்து வந்தவுடனே ஃப்ரெஷ்ஷாக வந்து குடிக்கிறதுக்கு ஒரு ஜூஸ் மாதிரி நம்ம இதை கூடவே நம்ம வந்து எடுத்து வந்து குடிக்கலாம். அதுக்கும் நெக்ஸ்ட்டு, தயிர் எப்படி தினமும் வீட்டில் வந்து வச்சுருக்கணும்னு சொல்கிற மாதிரி லெமனும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லெமனில் வந்து அவ்வளோ ஒரு சத்துக்கள் வந்து நமக்கு இருக்குது. நம்ம சம்மர் டைமில் வந்து லெமன் ஜூஸ் வந்து அடிக்கடி எடுத்துக்கிறதும் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. வெளியில் நம்ம கடைகளில் போய் ஜூஸ் குடிக்கிறதுக்கு வீட்டிலே நம்ம வந்து இந்த மாதிரி லெமன் வச்சுருந்தோம் நம்ம அப்படின்னா நினச்ச நேரம் வந்து நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வந்து போட்டு குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்பு, மருதாணி தான். மருதாணினாலே பிடிக்காத பெண்கள் வந்து இருக்க முடியாதுன்னே சொல்லலாம். மருதாணியில் அவ்வளோ ஒரு நல்லது இருக்குது. நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள்னால் அது வந்து மருதாணி தான். மருதாணி வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து பிடுங்கி அதை வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி கண்டிப்பாக வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்காவது நம்ம வந்து கையில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம உடம்புல உள்ள சூடு வந்து இதனால் ரொம்பவே குறையும். அதே மாதிரி கைகளில் வந்து நமக்கு எந்த ஒரு கிருமிகளும் வந்து வராது. குழந்தைங்கள்லாம் அடிக்கடி மண்ணில் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் வந்து மருதாணி அரைச்சி கையில் வந்து வச்சு விடலாம். அது உடம்போட சூட்டை குறைக்கிறத விட அவங்களோட கையில் உள்ள கிருமிகள் வந்து எதுவுமே இல்லாத மாதிரி அது வந்து பார்த்துக்கும். மருதாணி வந்து வைக்கிறது வந்து மனநோய் வராமல் கூட காக்கும்னு வந்து சொல்லுவாங்க. இது உடம்புக்கு குளிர்ச்சி தர்றதோடு சேர்த்து நம்மளோட மனதையும் வந்து சீராக்குது அப்படின்னு வந்து பெரியவங்கலாம் வந்து சொல்லுவாங்க. வீட்டு பக்கத்தில் மருதாணி மரம் வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மருதாணி வந்து அரைச்சி வந்து கையில் குழந்தைங்களுக்கு வச்சு விடுங்க. கையில் வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மருதாணியை வந்து அரைச்சி அதை காய வச்சு தேங்காய் எண்ணெயில் சேர்த்து தினமும் காலையில் தலையில் எண்ணெய் வைக்கும்போது இந்த மாதிரி மருதாணி எண்ணெயை வந்து தலையில் வைக்கிறது உடம்புக்குமே ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்குமே சரி பெரியவங்களுக்குமே சரி.
நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸ் எந்த மாதிரி இந்த டைமில் எடுத்துக்கணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி சீசனல் வெஜிடபிள்ஸை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. கீரையிலையும் நீர்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. கீரை வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா சுரைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் இந்த மாதிரி நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகளை வந்து நம்ம அதிகமாக உணவில் வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நமக்கு இந்த டைமில் இந்த மாதிரி சீசனல் வெஜிடபிள்ஸும் நமக்கு வந்து விலையும் இந்த டைமில் நமக்கு வந்து ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு டிப் தான். இப்போ வந்து கொசுக்கள், பூச்சி, பல்லி இந்த மாதிரிலாம் வீட்டில் வந்து அதிகமாக வந்து இருக்கும். இந்த மாதிரி டைமில் நேச்சுரலாக நம்ம வீட்டில் வந்து நாம் வந்து சாம்பிராணி தூபம் போடுறது ரொம்பவே நல்லது. இதுக்கு நமக்கு வந்து ஒரு கொட்டாங்குச்சி வீட்டில் இருந்தாலே போதும். அதை நம்ம வந்து அடுப்பில் வச்சு அதை நல்லா வந்து எரிஞ்சதுக்கப்புறம் அதிலேருந்து கிடைக்கிற கங்கலில் நம்ம வந்து மஞ்சளும் சாம்பிராணியும் நம்ம வந்து போட்டு வீடு ஃபுல்லாக வந்து காட்டலாம். குழந்தைங்களுக்கும் வந்து தலையில் குளித்தாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் மற்றபடி வீடு ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து காட்டலாம். பல்லி இந்த மாதிரி பூச்சிகள் வந்து வராமல் இருக்கும். அது கூடவே வந்து மஞ்சளும் வந்து போட்டு நீங்கள் வீடு ஃபுல்லாகவே வந்து காட்டலாம். வீடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி நமக்கு வந்து காட்டும்போது நமக்கு எந்தவித பூச்சிகளும் வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்காது. எல்லா வீடியோவில் ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது சம்மர் கேர் டிப் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.